என்னன்னு சொல்லு. அம்மா உங்களை யாரும் கடத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா. 2 பேரும் ஒன்னாதானே மாலை வாங்க போனீங்க, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு? அம்மா பா, அழாம நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. அழறத நிறுத்து. அம்மா அம்மா யாருன்னே தெரியலம்மா. மாலை வாங்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம்மா. வர வழியில யாரோ சில பேரு என்ன தலையில கட்டையால அடிச்சுட்டு பூங்குடியை கடத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னப்பா சொல்ற? அம்மா பூங்குடியை கடத்திட்டு போயிட்டானுங்கம்மா. நான் அப்படியே மயக்க அடிச்சு விழுந்துட்டேம்மா. எந்திரிச்சு பார்த்தா பூங்குடியை காணோம்மா. திடீர்னு எப்படிப்பா கடத்துவாங்க? சரி, அவங்க எப்படி இருந்தாங்க? யார் என்னன்னு சொல்லு. எனக்கு சரியா தெரியலம்மா. மூஞ்சியெல்லாம் துணியை வச்சு மூடி இருந்தாங்கம்மா. அதனால அடையாளம் தெரியலம்மா. அந்த ரவுடி பசங்க பூங்குடி எதுவும் பண்ணிடக்கூடாதுமா. சரவணா, சரவணா அழாதப்பா. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிரும்பா. நீ பயப்படாம இரு. இது கண்டிப்பா அந்த சிவசாமியோட வேலையா தான் இருக்கும். அவன் மகன் கல்யாணத்தை பூங்கடி நிறுத்திடுவாளோங்கிற பயத்துல அவன் தான்ப்பா ஆள் வச்சு பூங்கடியை கடத்திருப்பான். அவங்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சு பூங்கடியை நான் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடாதப்பா. எல்லாரும் சுத்தி இருக்காங்க. அம்மா நேரம் ஆக ஆக பயமா இருக்குமா. அம்மா 4-5 பேர் இருந்தானுங்கம்மா. அவங்க பூங்குடி எதுவும் பண்ணிடக்கூடாதுமா. இல்ல 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 அம்மா பாவமா அவளுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அவளை காப்பாத்த முடியாத கோடையா இங்க வந்து. ஐயோ சரவணா, 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 அதான் நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன்னு சொல்றேனேப்பா. அம்மாவை நம்புப்பா. அம்மா நானே அவங்க அப்பாட்ட பேசி ஒரு முடிவு பண்றேம்மா. என்னால என்ன முடியுமோ அதை நானும் பாக்குறேம்மா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது பூங்குடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இருங்க வரேன். அவளை யார் கடத்திருப்பா? சிவசாமி தான் அந்த வீடியோவையே நமக்கு அனுப்புனா. பூங்குடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஐடியா பண்ணிட்டேன்னு சொல்றதால கண்டிப்பா இந்த வேலையை அவன் தான் செஞ்சிருக்கணும். மகேஷ், நீ நினைச்ச மாதிரியே பிளான் போட்டு செஞ்சுட்ட போல. நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ தானே பூங்குடிய கடத்தி வச்சிருக்க. அக்கா என்ன உளர்ற? நான் உளரல மகேஷ். நீ தான் இத பண்ணேன்னு நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? அதான் அப்பவே நான் உங்ககிட்ட கேட்டேன். ஏதோ பிளான் பண்ணி தான் அவங்க 2 பேரையும் நீ அனுப்புனேன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதை இப்ப உண்மையாக்கிட்டல்ல. வித்தியக்காரி, ஏதாவது பேசணுமேனு பேசாத. அவ காணாம போனதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்கள இந்த ராத்திரி நேரத்துல மாலை வாங்க அனுப்பிச்ச? அவங்க போறதுக்கு முன்னாடி நீ அவங்கள பார்த்த பார்வை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும் மகேஷ். நீதான் கில்லாடியாச்ச. எல்லாத்தையும் கமுக்கமா பண்ணிட்டு என்கிட்டயே தெரியாத மாதிரி நடிக்கிற. இத நான் யாருக்கிட்ட சொல்ல போற சொல்லு? நீங்களா எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பொறுமா. நான் போயிட்டு ஜாதகம், ரேஷன் கார்டு, லைசென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டுமா? அப்ப நாங்க யாருன்னு தெரியும். ஒரு பொண்ணு இத்தனை பேர் சேர்ந்து கடத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மீச இருக்கா? மீச இருந்தா கடத்த கூடாதா? வாய மூடிட்டு இருக்கணும். காசை கொடுத்தாங்க கடத்தணும். சும்மா ஏன் கடத்தணும் கேட்டுக்கிட்டு இருந்த அப்படியே கத்தி விட்டு ஆட்டிடுவேன். என்ன அவுத்து விட போறியா இல்லையா? இப்ப சத்தம் போடாம இருக்க போறியா இல்லையா? இல்ல உன் புருஷ மண்டைய உடைச்ச மாதிரி உன் மண்டைய உடைக்கிடுமா? ஏய், ஓவரா பேசிட்டு இருந்த. இந்த கட்டை அவுத்துட்டு வந்து முதல் அடி உனக்குதான். பாரு, குயிலு நல்லா கூவுது. எங்க கை தவுத்துட்டு வா பாப்போம். அது அவுக்க முடியாம தானே கத்திக்கிட்டு இருக்க.